உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 31ஆம் தேதி 12ஆம் மாதம் 2024. இந்த வருடத்தின் கடைசி நாள் குஜவாசனம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை. குரோதி வருடம் மார்கழி மாதம் 16ஆம் நாள். பிரதமை திதி, பூராட நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் திறமை, ரிஷபம் இன்பம், மிதுனம் புகழ், கடகம் அன்பு, சிம்மம் செலவு, கன்னி உறுதி, துலாம் வாழ்வு, விருச்சிகம் உயர்வு, தனுசு ஊக்கம், மகரம் மறதி, கும்பம் போட்டி, மீனம் தாமதம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ராசி பலன் 2025 பிறக்க இருக்கின்ற ஆங்கில புத்தாண்டு மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசியினருக்கும் எப்படி இருக்கின்றது என்று பார்க்குறோம். இன்றைக்கு மீன ராசி கடைசி ராசி. மேஷத்தில் தொடங்கினோம், மீனத்தில் இந்த வருடத்தின் கடைசி நாளில் கடைசி ராசியை பற்றி இன்றைக்கு பேச போகிறேன். மீன ராசி அன்பர்களே, மீன ராசி நேயர்களே, மீன ராசிக்காரர்களுக்கு இந்த பிறக்க இருக்கின்ற நாளை பிறக்க இருக்கின்ற 2025 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகின்றது என்பதை பற்றி பார்க்கலாம். மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்து சனி. நான் சொன்னேன், முதல் 2.5 வருஷம், அடுத்த 2.5 வருஷம், அடுத்த 2.5 வருஷம். அப்போ 2.5யும் 2.5யும் 5, 5ம் 2.5யும் 7.5 வருடங்கள் 7.5 சனி நடக்கும். அதில் மீன ராசிக்காரருக்கு முதல் 2.5 வருஷம் முடிஞ்சுது. 2வது 2.5 வருஷம் இந்த 2025 நடக்க போகுது. இதை விட இன்னும் 2.5 வருஷம். அப்போ 7.5 வருஷத்தில் 2.5 வருஷத்தை முடிச்சுட்டினோம். 3ஆம் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து 5 வருஷத்துக்கு 7.5 சனி நடக்குது. இப்போ சொல்கிறது ஜென்மச்சனி. அவர்களுடைய ராசி மீன ராசியில் தான் சனீஸ்வரன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய ராசியிலேயே சனீவரன் குருவோட ராசியில் சனியில் சஞ்சாரம். உடல் பயிற்சி அவசியம், உடல் பயிற்சி அவசியம், உடல் பயிற்சி அவசியம். மீன ராசிக்காரர்கள் 2025 என்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்களோ இல்லையோ, உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். சனீஸ்வரன் அங்கே தான் கையை வைப்பார். நிறைய பேருக்கு சுகருக்கு மருந்து குடிக்க தொடங்குறது, ப்ரெஷருக்கு மருந்து குடிக்க தொடங்குறது, அல்சருக்கு மருந்து குடிக்க தொடங்குறது. இந்த மாதிரி நோய்கள் ஆரம்பிக்கிறது ஜென்மச்சனியில். ஏற்கனவே சுகர் இருந்தால் இந்த ஜென்மச்சனியில் சுகர் ஐயா என்னமோ ஊசி போடுறேன், மருந்து போடுறேன் டாக்டர், சுகர் கண்ட்ரோலுக்கே வருது இல்லையே. ஜென்மச்சனி மீன ராசிக்காரருக்கு அதான் கதை. ப்ரெஷருக்கு மருந்து குடிக்கிறேன் ஐயா, எப்போ பார்த்தாலும் டென்ஷன், லோ ப்ரெஷர் அல்லது ஹை ப்ரெஷர், இப்படி ப்ரெஷர்னால தொல்லை. இந்த மாதிரி அல்சருக்கு மருந்து குடிக்கிறேன்னு என்னென்னமோ தமிழ் வைத்தியம் செய்கிறேன், சிங்கள வைத்தியம் செய்கிறேன், மாறுதே இல்லை. இதெல்லாம் மீன ராசிக்காரர்களுடைய கதை. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ. உடம்புக்கு மருந்து மாத்திரையை பெற்றுக்கொள்ளுங்கோ. ஃபார்மசியில் போய் உங்களோட இஷ்டப்படி மருந்தை வாக்கி குடிக்காதீங்கோ. டாக்டரை சந்தியுங்கள். 40 வயசு 50 வயசாச்சா கவனமாக இருங்கோ. 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் மிக கவனமாக இருங்கோ. சனீஸ்வரன் நல்லா இல்லை, ஆரோக்கியத்தில் கையை வைப்பார். தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. அது ஒரு பக்கம் இருந்தாலும்
தொழில் துறையில் சில முன்னேற்ற குரு நல்லா இருக்கிறார், ராகு கேது நல்லா இருக்கணும் தொழிலில். வியாபாரத்தில் அதிக கவனம் தேவை. மற்றவர்களை நம்புகிற விஷயத்தில் கவனமாக இருங்கோ. செக்கு, பேங்கு, கடன், குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்கோ. வாடிக்கையாளர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்கோ. வாடிக்கையாளர்களை இழக்க நேரிடும், கவனமாக இருங்கோ. வண்டி வாகனத்தை மாற்றம் செய்யக்கூடிய, இந்த காரை விற்றுட்டு இன்னொரு கார் வாங்குவோம், இந்த கார் பெட்ரோல் குடிக்குது, ஹைப்ரைட்டில் ஒன்று வாங்குவோம், இந்த மாதிரி மாற்றம் ஏற்பட வாய்ப்பு. சோம்பல் அதிகரித்து காணப்படும். ஜென்ம சனி வந்தால் உற்சாகம் இழந்து காணப்படுவீர்கள். நாளைக்கு செய்வோம், பிறகு செய்வோம், பிறகு பார்ப்போம் என்று கடைசி நேரத்தில் தான் முக்கிய மோதிக்கொண்டிருப்பீர்களே தவிர காரியத்தை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்ய மாட்டீர்கள். இந்த ஜென்மச்சனி வந்தால் சோம்பலாக இருக்கும். ராத்திரியில் நேரத்துக்கு தூங்க இயலாது, விடிய நேரத்துக்கு எழும்ப இயலாது. காரியங்கள் தடைப்படும், தாமதப்படும், பிற்போடப்படும். தேவையற்ற உறவினர் பகை ஏற்படும். செல்வாக்கில் சரிவு ஏற்படும். முந்தியெல்லாம் போனோமா என்ற பேரை கேட்டோன்னே வேலை நடக்கும். நம்ம போய் நின்றா கூட வேலை இல்லை. செல்வாக்கில் சரிவு ஏற்படும், சொல்வாக்கில் சரிவு ஏற்படும். முகம் செல்லாது, மூஞ்சியை பார்த்தோன்னே வேலை நடக்கும். இப்போ முகம் செல்லாதுன்னு சொல்வாங்க. இதையெல்லாம் ஜென்மச்சனி செய்யும். அதே நேரத்தில் எல்லா விஷயத்திலும் மிகப்பெரிய மந்திரம், சனீஸ்வரன் காயத்ரி மந்திரத்தை சொல்லுறீங்களோ இல்லையோ, இந்த மந்திரத்தை சொல்லுங்க. பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்து நடக்கிறது. இது மூன்றும் முக்கியம். ஜென்மச்சனி காலத்தில் மீன ராசிக்காரர்கள் 2025 நீங்கள் சொல்ல வேண்டிய தாரக மந்திரம் பொறுமை. எதிலும் பொறுமையாக இருங்கள். முடிந்த அளவு பொறுத்தால் பூமி ஆழ்வார். முடிந்த அளவு பொறுமையாக இருங்கள், உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கும். 2வது சகிப்புத்தன்மையோடு இருங்கள். 3வது விட்டு கொடுத்து நடப்போர் கெட்டுப்போவதில்லை, விட்டு கொடுத்தோர் கெட்டுப்போவதில்லை என்ற ஒரு பழமொழி இருக்குது. கொஞ்சம் முடிஞ்ச அளவு விட்டு கொடுங்க. அதனால் உங்களுடைய தன்மானத்தை இழந்து விடாதீர்கள். விட்டு கொடுக்கறதுக்கும் ஒரு கட்டுப்பாடு, லிமிட் இருக்குது. பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குது, சகிப்புத்தன்மைக்கும் அளவு இருக்குது. உங்களை கொள்கிற அளவுக்கு போயிடக்கூடாது. முடிந்த அளவு சகிப்புத்தன்மையோட விட்டு கொடுத்து பொறுமையாக இருந்தால் இந்த சனீஸ்வரனால் வரக்கூடிய பல பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் விடுபட்டு கொள்ளலாம். செல்வாக்கு சரியும். நான் முதலே சொன்ன மாதிரி முகம் செல்லாது. எங்களுடைய கௌரவம், புகழ், மதிப்பு, மரியாதை, பட்டம், பதவி, அந்தஸ்து இதெல்லாம் கொஞ்சம் ஆட்டம் காணும், கொஞ்சம் சரியும். முடிந்த அளவு பசுவுக்கு உணவு கொடுங்கள். பசுவுக்கு உணவு கொடுக்கறதுன்னா உங்களுடைய கையால் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அகத்திக்கீரை கொடுத்தா பாவம் நீங்கம்னு சொல்கிறாங்க. புல் கொடுங்கோ, கீரை வகைகள் கொடுங்கோ, மற்ற எந்த கீரை என்றாலும் கொடுங்கோ, பழ வகைகள் கொடுங்கோ, பழங்கள் கொடுங்கோ, வைக்கல் வாங்கி கொடுங்கோ, தவிடு கொடுங்கோ, புண்ணாக்கு கொடுங்கோ. உங்களுடைய கையினால் பசுவுக்கு உணவு கொடுத்தால் மிகப்பெரிய மேன்மை உண்டாகும். வயிற்று பகுதியில் ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். அடி வயிற்றில் வரக்கூடிய நோய்கள், அல்சர், கேஸ்ட்ரிக், அப்பெண்டிசைட், கேர்னியா, இந்த மாதிரி வயிற்றில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள், சுகர் என்னென்று வருது, பேன்கிரியாஸ் பழுதாக போகும். பேன்கிரியாஸ் எங்கே இருக்குது? வயிற்றில் இருக்குது. கல்லீரல், பித்தப்பையில் கல்லீரல், பித்தப்பை எங்கே இருக்குது? வயிற்றில் இருக்குது. இந்த மாதிரி சிறுநீரில் கல்லுன்னு சொல்லுவேன். சிறுநீர் எங்கே இருக்குது? சிறுநீர் பை எங்கே இருக்குது? வயிற்றில் இருக்குது. வயிற்றில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படலாம். வேற்று மொழி, இனம், மதத்தவர்களினால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது ராகு கேதுனால. வேற்று மொழி, இனம், மதம். நீங்கள் ஒரு மதமாக இருப்பீர், இன்னொரு மதத்தவர்கள். நீங்கள் ஒரு மொழியாக இருப்பீர், இன்னொரு சகோதர மொழியினர். நீங்கள் ஒரு ஜாதியாக இருப்பீர். வேற்று மதம், மொழி, இனத்தவர்களினால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கிறதுக்கு, ஆதாயம் கிடைக்க இருக்குது. எதையும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்யலாம். சனியினுடைய கடுமையான காலம் முடிஞ்சதுனால கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஏதாவது செய்யுங்கோ, நல்லது நடக்கும். இடது பக்கம் அடிவயிறு, கால், பாதம் இதெல்லாம் கவனமாக இருங்க. முள்ளந்தண்டு எலும்பில் மூட்டு வலிகள் வரலாம். கால் பாதங்களில் அடிவயிறு, இடது பக்கம் லெஃப்ட் சைட் இடது பக்கத்து உறுப்புகளில் ஆரோக்கிய குறைவு. கடன் பட வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். நீங்கள் கடன் வாங்கக்கூடாது என்று தான் நினைச்சிருக்கீங்கள்.
ஆனாலும் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம். அடுத்தவனுக்கு ஆலோசனை வழங்காதீங்கோ, இப்போ காலம் சரியில்லை. மீன ராசிக்காரர்கள் தயவு செய்து மீனராசிக்காரர்கள் நீங்கள் உங்களோட பாட்டை பார்த்து கொண்டு இருங்கோ, அடுத்தவன் விஷயத்தில் தலை போடாதீங்கோ, அடுத்தவனுக்கு ஃப்ரீ அட்வைஸ் என்ற பேரில் ஆலோசனை வழங்காதீர்கள். அது உங்களுக்குத்தான் பின்னுக்கு மோசமான பின்விளைவுகளை தரும். உங்களோட காலமே சரியில்லை. நம்ம அடுத்தவனுக்கு அட்வைஸ் யாராவது நல்ல ஆலோசனை சொன்னால் கேட்டுக்கொள்ளுங்க, நீங்கள் அட்வைஸ் பண்ண போகாதீங்க. அதே மாதிரி கீழ் வேலை செய்யக்கூடியவர்களால் பிரச்சனை. சனி அடிமைகளை குடிக்கும். நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு கீழே வேலை லேபர்ஸ், உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு ஒத்துழைக்காமல் போகலாம். அவர்களினால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம், சிக்கல்கள் வரலாம். அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. அதே நேரத்தில் பெற்றோர்களுடைய தேக ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்துங்கள். பெற்றோர்களை கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்க. அம்மா அப்பாவுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தது, அவர்கள் பேசுகிறத காது கொடுத்து கேட்குறது, அவைகளோட கொஞ்ச நேரம் மினக்கடுறது, அவர்களுக்கு அனுசரணையாக இருக்கிறது, அவர்கள் மனம் புண்படாதவாறு நடப்பது, இதெல்லாம் பெரிய விஷயம். பெற்றோர்கள் மனது புண்பட்டால், பெற்றோர்கள் கொஞ்சம் சங்கடப்பட்டால் அது பிள்ளைகளுக்கு கூடாது. மாதா பிதா குரு தெய்வம். மாதாவும் பிதாவும் அம்மாவும் அப்பாவும் முன்னறி தெய்வங்கள். அதனால் அவர்களுடைய மனது காயப்படாத மாதிரி, அவர்களுடைய மனசு புண்படாத மாதிரி நடந்து கொள்ளுங்கள். அனுமான் வழிபாடு, மீன ராசிக்காரர்கள் 2025 அனுமான் வழிபாடு செய்தால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டும். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.